ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுடருக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சக்திவேல் பாக்கியத்துக்கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த விஷயமா நம்ம பாக்கியம் இருந்துட்டு சுடரோட மனசை மாற்றி இப்போது நிச்சயதார்த்திக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நிச்சயதார்த்தில் நம்ம சுடரோட முகம் அப்படியே வாடி போய் தான் இருக்குது. இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரியே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குமார் இருந்துட்டு நம்ம சுடரவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த சுடருக்கு பயங்கர கோவம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் நினைக்கிறாரு, அந்த கேவலம் அரசி பின்னாடி நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம், இவ்வளோ அழகாக இருக்க பொண்ணு நம்ம அப்பா நமக்கு பார்த்துருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நம்ம சுடரவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் கிட்டே போயிட்டு, அப்பா நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு குமார், நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இல்லைப்பா, நான் அந்த கேவலம் அரசி பின்னாடியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட நான் இப்போவே பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு குமார், நான் சொல்கிறத மட்டும் கேளு, கொஞ்ச நேரம் அவசரப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சக்திவேல் சொல்கிறது எதுவுமே கேட்காம பொண்ணுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்கள் கூட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சுடருக்கு பயங்கர கோவம் வந்து அப்படியே அரைஞ்சிடுறாங்க. இங்கே பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. என்னோட அம்மா தான் என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க. நானே இந்த நிச்சயதார்த்தத்தில் வந்து எல்லார் முனையோடையும் சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனால் எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் நானே தயங்கிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்து என்னை தனியாக வரையான்னு கேட்குறியா? உனக்கு அசிங்கமாக இல்லை? உனக்கும் எனக்கும் மரக்கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்ட? அவ்வளோ பானம் கெட்டவனா நீ அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே குமார் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, சுடரு என்னாச்சு சுடரு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருமா. இப்படியெல்லாம் பண்ணி தான் அக்காவோட வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. நீ இப்போ என்னோட வாழ்க்கையும் நாசமாக்கணும்னு பார்க்குறியா? எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே கிடையாது. நான் மேலே படிக்கணும், நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்னை இப்படி ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கே கொஞ்சமாவது நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அப்போதான் இருந்துட்டு, இங்கே பாருமா, கொஞ்ச நேரம் பொறுமையாருமா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளுங்க, எல்லாரும் உன்னவே பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்டயாவது என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன். என் மனசில் இருக்கிறத நீங்களாவது காது கொடுத்து கேட்குறீங்களான்னு பார்க்குறேன். நான் எத்தனையோ முறை என் அம்மா கிட்ட என்னோட கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணாதம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, அதுவும் முறை கூட கிடையாதுன்னு என் அக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டா. ஆனால் இந்த கல்யாணத்தை நீ பண்ணியே தான் ஆகணும். நீ பண்ணலைன்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் உசுரோடு இருக்க மாட்டோம். நாங்கள் உசுரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படி இப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க. அப்படியே இந்த கல்யாணத்தை நான் பண்ணிட்டு வந்தாலையும் நான் சந்தோஷமாக இருப்பேனா? சொல்லுங்கள். சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை எதுக்கு வாழணும், எதுக்கு அமைச்சுக்கணும்? அதனால தான் எல்லார் முன்னாடியும் நான் உண்மையை சொல்லட்டேன். இங்கே பாருங்கள், நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னது அப்போ தான் இருந்துட்டு சக்திவேல் கிட்டே போயிட்டு, இங்கே பாரு சக்தி, இப்போது இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் தான் இந்த சம்மந்தம் நமக்கு வேண்டான்னு உங்ககிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ பாரு, அந்த பொண்ணு குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துளி கூட விருப்பமே இல்லைன்னு அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகிறா. அதுவும் அவங்க அப்பா அம்மா பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த பொண்ணை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்களாம். இதெல்லாம் தேவையாடா உனக்கு அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம அப்பத்தா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, என் பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறா. அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியாமல் பேசிட்டு போகிறா. அவளுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சுடர்கிட்ட போயிட்டு, அடியே சுடரு, உனக்கு கொஞ்சமாவது மூளையில் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்குதா இல்லையாடி? ஏன்டி இப்படியெல்லாம் பெரியவங்க கிட்ட பேசிட்டு வர? இங்கே பாரு, இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே என் கூட வந்தேன். இங்கே வந்து என்னடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சுடரு, இனிமேலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்த அவ்வளோதான், எங்கள் 2 பேரையும் நீ உயிரோடு பார்க்க முடியாது. நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறே இல்லையாடி? ஏன்டி இப்படியெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா, பிளாக்மெயில் பண்ணி தானே அக்காவோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட. இந்த பையன் எனக்கு முறை கூட கிடையாதுமா, அதுவும்
பணம் பொறிக்குமா, எவ்வளோ ஏகப்பட்ட தப்பெல்லாம் பண்ணியிருக்கா. பணம் இருக்குன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை என்னை பண்ணிக்க சொல்றியே, எப்படிம்மா பணம் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியாம்மா? இங்கே பாருடி, உன் அக்கா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலையும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தா. இங்கே பாருமா, எனக்கு கொஞ்ச நாள் வாழ்கிறதெல்லாம் வேணாம், எனக்கு வாழ்க்கை முழுக்க ஒருத்தனோடு தான் வாழணும்னு ஆசை. அதனால தான்மா அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு என் மனசுக்கு பிடிச்சவனா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே கிடையாது. திரும்ப திரும்ப வந்து பிளாக்மெயில் பண்ணுறதை நிறுத்துமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருமா, எங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே இல்லை. என்னோட வீட்டுக்காரர் தான் இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலாக நின்றுக்கிட்டு இருக்காரு. நீயாவது எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போமா அப்படின்னு நம்ம மாறி இருந்துட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் பையனோட நிச்சயதார்த்தம் இது, உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இது, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியாக இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, எங்கள் வீட்டுக்காரர் தான் புத்தி இல்லாமல் ஏதோ உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டாருன்னா நீங்கள் பாட்டுக்கு ஓகே சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு மானம் வெக்க சூடு சொர்ணு எதுவுமே இல்லையா? முறை இல்லாத ஒருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை கேட்கலையே, நீங்களாதான் வந்து எங்கள் வீட்டுக்கு பொண்ணு கேட்டீங்க, அதனால தான் நல்ல சம்மந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னேன். இந்த காலத்துலலாம் முறையெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னோட பொண்ணை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கிறபோது அந்த முறையை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? முறையை பார்த்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையை இப்படியே இருக்கணும்னு விட்டு வச்சிருக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே கொஞ்ச நேரம் நிறுத்தடி, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? பொண்ணை எப்படியாச்சும் எவன் தலையிலையாவது கட்டி விட்டுறணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அந்த குழந்தை எப்படி சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன்னோட பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் தானே ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற. அந்த வாழ்க்கையே சந்தோஷமாக இல்லாமல் நரகமாக மாறிடுச்சுன்னா என்னடி பண்ணுவ? சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பாக்கியம் அப்படியே அமைதியாக சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்கம்மா, இந்த கல்யாணத்தில் உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்கள், இல்லைனா வேண்டான்னு சொல்லிட்டு கேட்டேனா இல்லையா? ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு லாஸ்ட் நேரத்தில் எல்லாரும் முன்னாடியும் எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஐயா, என் பொண்ணு ஏதோ புத்தி பயதளிச்சு போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. யாரோ என் பொண்ணோட மனசை மாற்றிருக்காங்க. அதனால தான் என் பொண்ணு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. என் பொண்ணை நான் எப்படியாவது பேசி கூட்டிட்டு வரேன்ப்பா, நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போக வைக்கிறாங்க. இங்க பாரு சுடரு, உன் காலில் கூட விழுற சுடரு, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோடி. இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டனா கண்டிப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அந்த பையன் உன்னை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கொண்டி. இங்க பாருடி, பழைசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப தப்பான ஒரு முடிவெல்லாம் எடுத்துடாதடி. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நினைச்சு அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு, அம்மாவோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நான் தங்கமையில் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவளையும் சரி அவள் குழந்தையும் சரி வளர்த்து விட்டுருவேன். நீயும் என் கூட இருந்தனா 2 பேரும் பாரமாக எனக்கு இருப்பீங்கடி. அதனால தான் யாராவது ஒருத்தர் என் கூட இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும்டி அப்படின்னு நம்ம சுடர்கிட்ட ஏதேதோ சொல்லி திரும்பவும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. இனிமே அவள் எதுவுமே சொல்ல மாட்டா, அவள் புரிஞ்சு நடந்துப்பா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, இவ்வளோ நேரம் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சபையில் மன்னிப்பை கேட்டுட்டு போய் பொண்ணை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு, டே குமார் போய் உட்கார்றா பொண்ணு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பா அந்த பொண்ணு என்னை அடிச்சிருக்குப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லியிருக்கப்பா. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்கார சொல்கிறீங்க?
இங்கே பாரு சுடரு, ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க, நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும், அதனால் பொண்ணு பக்கத்தில் போய் உக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குமாரும் பொண்ணு பக்கத்தில் போய் உக்காடுறாங்க. நம்ம சுடருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ கடவுளே, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம செத்து போயிடலாமே, ஐயோ கடவுளே, இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கவே கூடாது, எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தம் நடக்க விடாமல் நீ தான் பண்ணணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தட்டையும் மாற்றி 2 பேரும் மோதிரமும் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடரு கண்ணில் இருந்து தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்துவேல இருந்துட்டு சுடர்கிட்ட, இங்கே பாருமா, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக இருக்க முடியாதனாலா நீ யோசிக்காதம்மா, இந்த வீட்டில் வந்து நீ மகாராணி மாதிரி இருக்கலாம், இந்த வீடு முழுக்க உன்னோடது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுடருக்கு பயங்கரமாக அழுக வருது. இப்போது தன்னோட மனசை மாற்றுறதுக்காக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்படி ஒரு கூட்டத்தில் வந்து நான் எப்படி சந்தோஷமாக வாழ போகிறேன், அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, அடியே இங்கே பாருடி, வந்தவங்கெல்லாம் உன்னை தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காகடி இப்படி அழுதுகிட்டே இருக்க, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி சொல்லு, இந்த மாதிரியெல்லாம் அழுகாதடி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு உன்கிட்ட நான் சொன்னேனா இல்லையா, சொன்னதுக்கப்புறமும் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நான் என்னம்மா பண்ணுவேன், இங்கே பாருமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, ப்ளீஸ்மா, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோமா, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டே இருந்த, அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணையும் மாப்பிள்ளையும் வெளியே கூட்டிகிட்டு வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசி வெளியே வராங்க. அரசி வெளியே வந்த உடனே நம்ம குமார் இன்னொரு பொண்ணு கூட நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாக பார்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்த உலகத்திலேயே நீ மட்டும் தான் பேரழகின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியாடி, இப்போ பார்த்தியா எனக்கு பொண்டாட்டியாக ஆக போகிறவ எவ்வளோ அழகாக இருக்கான்னு, உன்னை விட பேரழகுடி, நான் உன்னை விட பேரழகிய கல்யாணம் பண்ண போகிறேன்டி, பார்த்து வயிறறிஞ்சு செத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கவும், இந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட போகிறாளோ தெரியல அப்படின்னு நம்ம அரசி ஒரு பக்கம் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திகேயன் கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே நம்ம அரசியோட முகத்தில் அப்படியே சந்தோஷம் வருது. நம்ம கார்த்திகேயன் ஃபோன் பண்ண உடனே அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதாங்க, நான் யார் பேசுகிறதுன்னு தெரியுதா இல்லையா, இங்கே பாருங்கள், நீங்கள் யார் பேசுகிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சொல்லுங்கள் என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்ககிட்ட எனக்கு பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது, எதனால் ஏனெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எப்போவுமே உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கும் போல் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைட்டர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கவும், இங்கே பாருங்கள், எதுக்காக என்கிட்ட நீங்கள் பேசணும், நீங்கள் என்கிட்ட பேசணும் அவசியம் கிடையாது, முதல்ல போனை வைங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் தப்பெல்லாம் பேசலையே, நீங்கள் தப்பெல்லாம் நினச்சிக்காதீங்க, யார்கிட்டையுமே, அதாவது உங்களை தவிர வேறு யார்கிட்டையுமே எனக்கு இப்படியெல்லாம் பேசணும்னு தோணுனதே கிடையாது, அதனால் என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்களா, உங்களோட ஃப்ரெண்டாக தானே கேட்குறேன், உங்களோட ஃப்ரெண்டு கேட்டால் நீங்கள் பேச மாட்டீங்களா, இல்லை நீங்கள் இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டோ இல்லை வெறுப்பாக தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கள், உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்தில் வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்க, கடையை பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்க, இப்போ உங்கள் கூட பேசணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நான் அமைதியாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள். ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் ஏதோ சின்னதா என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளோ லென்த்தாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என் கூட பேசவே வேண்டாங்க, நான் இவ்வளோ தப்பான எண்ணத்தோட இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு எண்ணத்தோட உங்ககிட்ட நான் பழகலை, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம சுடர் இருந்துட்டு தங்கமயிலுக்கு கால் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. அழுத உடனே சுடரு, என்னாச்சு சுடரு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கு தெரியாமல் இந்த நிச்சயதார்த்தையே நடத்தி முடிச்சிட்டாங்கக்கா, அம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிச்சயதார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்கக்கா, எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அம்மா தான் எதுவுமே கேட்காம இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டாங்கக்கா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாக்கா,
வேண்டாக்கா, எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கலக்கா அப்படின்னு சொல்லவும், சுடர் என்ன சுடர் சொல்கிற நீ? இங்கே பாரு சுடர், நீ கவலையே படாத, நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன், நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லவும், எப்படிக்கா எப்படிக்கா கவலைப்படாமல் இருக்க சொல்கிற நீ? எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையை நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்காதா? இங்கே பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படவே தேவையில்லை, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கமயில இருந்துட்டு காலை கட் பண்ணிட்டு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மீனா உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா சொல்லுங்கக்கா. இல்லை மீனா, என் அம்மா சுடரோட மனசை மாற்றி எப்படியோ எனக்கு தெரியாமல் சுடரை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ நிச்சயதார்த்தியை நடத்தி முடிச்சிட்டாங்களாம். இப்போ அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு மீனா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சுடர் கால் பண்ணி ஓன்னு அழுதுகிட்டே இருக்கா. அவகிட்ட என்ன சொல்லி என்ன சமாதானம் சொல்கிறதுனே எனக்கு சத்தியமாக புரியல அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி வராரு. வந்த உடனே நம்ம பழனி வந்துட்டு கோமதி கிட்ட, அக்கா இங்கே பாருங்கக்கா, சத்திவேல் அண்ணன்கிட்ட எல்லாரும் எவ்வளவோ பேசியும் கூட, ஆனால் அந்த சம்மதத்தை, அதாவது அந்த தங்கமயிலோட தங்கச்சி இருக்குல்ல சுடரு, அந்த பொண்ணு கூட நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல. அந்த சுடர் பொண்ணு இருக்குல்ல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த குமார் பையன் சும்மா இல்லாமல் பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம தனியாக போகலாமா அப்படின்னு வேற கேட்டிருக்கான். அந்த பொண்ணு கோவத்தில் அடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கத்தி சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தனியாக கூட்டிகிட்டு போய் என்னென்னமோ பேசி இந்த நிச்சயதார்த்தம் நடத்திட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு எப்படி சந்தோஷமாக இருக்க போகுது? இந்த தங்கமயிலோட அம்மா எதுக்கு தான் இப்படி இருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. இப்படி ஒரு அம்மாவை நான் எந்த உலகத்துலையுமே பார்த்ததே இல்லைக்கா அப்படின்னு நம்ம கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, அவங்க அப்பத்திலிருந்தே அப்படி தானே, நமக்கு தெரியாதா? இப்போ இதில் மட்டும் நம்ம புதுசாக ஏதாவது யோசிக்க வேண்டியதாக இருக்குதா என்ன? இங்கே பாரு, யார் எப்படி வேணாலும் போயிட்டு போகிறாங்க, அதை பற்றி யோசிக்கிற நிலைமையெல்லாம் நாங்கள்லாம் இல்லை. இப்போது என்னோட பொண்ணோட பிரச்சனை முடிஞ்சிச்சு, அது மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது தங்கமயில இருந்துட்டு, என்ன மீனா, என்ன அங்கே பிரச்சனை நடந்ததெல்லாம் பழனி சித்தப்பா வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா ஆமாக்கா, சுடரு தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களோட அம்மா தான் எதையோ பேசி என்னென்னமோ பண்ணி அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சுருக்காங்க போல். இப்போ என்னக்கா பண்ண போகிறீங்க? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலக்கா. இந்த விஷயத்தில் என்ன பண்ணி உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலக்கா. நீங்கள் முதல்ல சுடர்கிட்ட பேசுங்க, சுடர்கிட்ட பேசி உங்கள் அம்மா கிட்டேயும் பேச சொல்லுங்கள். சுடர் பேசினா மட்டும்தான் உங்கள் அம்மாவோட மனசு மாறும். உங்கள் அம்மா கிட்ட எப்படியாவது தன்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் தான் மனசில் இருக்கிற ஆசை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லுங்கள். அதுக்கப்புறமாவது அவங்களோட மனசு மாறுதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, சரி மீனா, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடரு நம்ம பாக்கியம் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் தங்கமயில் பதறி போய் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாணிக்கத்துக்கிட்ட, இங்கே பாரியா, ஒரே ஒரு நாளில் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டாங்க, நமக்கெல்லாம் இப்படி வசதி இருந்தால் நல்லா இருக்கும்ல, நம்ம சுடரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இனிமேல் நம்ம பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வீட்டில் இருந்து நம்மக்கிட்ட நமக்கு பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே கோவமா, நிறுத்துமா, உனக்கெல்லாம் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லையாமா, எப்படிமா மானங்கட்டத்தனமா இப்படி ஒரு வேலையை தன்னோட பெத்த பொண்ணுக்கே இப்படி ஒரு வேலையை பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப தப்புமா, எதுக்காக எனக்கு கூட தெரியாமல் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு வந்தேன், அந்த இடத்துல சுடர் எல்லார்கிட்டையும் இந்த கல்யாண விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் அவர்கிட்ட என்னென்னமோ பேசி இப்படி அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டு வந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம
பாக்கி இருந்துட்டு இங்கே பாருடி, நீ தான் உன் தங்கச்சியோட மனசை மாற்றி வச்சிருக்கியா? இங்கே பாருடி, சுடரோட மனசை நான் தான் எப்படி கஷ்டப்பட்டு மாற்றி வச்சிருக்கேன். அவகிட்ட ஏதாவது பேசி அவள் மனசை மாற்ற பார்க்காத, சரியா? இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ அவ கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. மா, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கோவமா, இங்கே பாருமா, நான் நல்லபடியாக சொல்கிற வரைக்கும் தான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன்னோட தலையில் நீ மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி உன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையிலையும் அப்படி தான் பண்ண போறியா? உன் தங்கச்சியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேனு நினைக்காம இப்படி அவளோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியே, நீ எல்லாம் ஒரு அக்காவாடி. அவள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன்னா இந்த கல்யாணத்துக்கு நீ தாண்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆனால் அவள் வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே. தன்னோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது, தான் தங்கச்சியோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கணும், அவளுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, கடைசி வரைக்கும் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியாடி அப்படின்னு கேட்கவும், என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா, உன்ன மாதிரி ஒரு அம்மாவை இந்த உலகத்தில் எங்கே தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்கவே மாட்டாங்கம்மா. அப்படி ஒரு அம்மா எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சிருக்காங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுமா உங்களை மாதிரி ஒரு பெற்றவங்க எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. நான் அதாவது உங்கள் வயிற்றில் புள்ளையாக பிறந்ததை விட ஒரு பிச்சைக்காரன் வயிற்றில் பிறந்திருந்தா கூட நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்துருப்போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு என்னம்மா மயிலு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே, வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க? முதல்ல என்னோட வாழ்க்கையை பொய் மேலே சொல்லி பொய்யா சொல்லி என்னோட வாழ்க்கையை கேள்விக்குறிய ஆக்கணுங்க. இப்போது சுடரோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? இப்போ சுடரோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். இங்கே பாரு சுடரே, அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என்னை பார்த்தியா, தினம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கிறது நான் தான். அவங்க பாட்டுக்கு அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. அப்புறம் உன்னோட வாழ்க்கை நினச்சி நீ வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். நீ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு சுடரு. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ எதுக்காக பண்ணிக்கணும்? நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே வேண்டாம். நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுன்ற அவசியமும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருடி, நீ மாசமாக இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைனா இங்கே நடக்கிறதே வேற. திரும்ப சுடரோட மனசை மாத்துறதுக்காக ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமேல வந்துட்டு நம்ம பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவீங்க? நான் மாசமா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என் கழுத்தை பிடிச்சி சாவடிச்சிருவீங்களா? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக, பணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? அதனால் நான் இந்த கல்யாணத்தில் சம்மதிக்கிற மாதிரி கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் நடக்காது. என்னை மீறி நீங்கள் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு தன்னோட தங்கச்சியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சரவணனை நின்றுட்டு இன்னைக்கு குமாருக்கும் நம்ம சுடருக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம குமார். எதுக்கு தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ மானகட்ட போய் இருக்காங்களோ தெரியல. இப்படி ஒரு குடும்பத்தில் போயிட்டு எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு நடக்காமல் இருந்திருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்க வேண்டியவனே. ஆனால் இப்படி ஒரு குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுறது? அந்த குடும்பத்திலேருந்து எப்போ வெளியே வருவேன்னு இருக்குது. நம்மளோட கேஸு எப்போ ஹியரிங்க்கு வரும், எனக்கு எப்போ டிவோர்ஸ் கிடைக்கணும் இருக்குது. கடவுளே, இந்த ஹியரிங்கில் எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கிற மாதிரி நீ தான் கடவுளே பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரும் ராஜும் வராங்க. வந்த உடனே என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடா, நான் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன்? என்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கு. நான் எவ்வளோ துரசிஷ்டவாளியா இருப்பேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து இப்படி ஒரு கேவலமான விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுதான் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ, நான் அவ்வளோ ராசி இல்லாதவன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் ரொம்ப ராசியானவர் தான். உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத
சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும்னு நீங்கள் கவலையே படாதீங்க. என்னடா இவ்வளோ பெரிய தத்துவத்தை சொன்னால் நான் நம்பிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பாக நம்ப மாட்டேன். என் வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் இருக்கணும் என் தலையில் எழுதி வச்சிருக்கு. அதனால தான் நான் இப்படி இருக்கேன். பரவாயில்லடா, எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், என்னோட தம்பிங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, இதை பார்த்தா தாண்டா என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, கூடிய சீக்கிரம் உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக தான் மாறப்போகுது. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் கவலைப்பட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, ராஜு இப்போ தான் ஐபிஎஸ் எழுதி பாஸ் ஆகிருக்கு, அந்த சந்தோஷத்தை நீங்கள் 2 பேரும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமேல இருந்துட்டு தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடரோட வாழ்க்கையை நம்ம தங்கமேல் காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.